சொந்தங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ என்னத்துக்குன்னு சொன்னால் உங்களை எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியும், ரீச்சானுடைய அக்ஷய பாத்திரம் 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி ஆகிய 3 தினங்களில் ரீச்சாவில் வெகு சிறப்பாக நடந்தது. ஏராளமான மக்கள் வந்து இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொண்ட நீங்கள் கலந்து கொண்ட மக்கள் எல்லாருக்கும் ரீச்சா குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் வரைக்கில் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தால் அதுக்கும் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிக்கொள்கிறோம். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். இந்த என்ன நோக்கத்துக்காக அந்த அட்சய பாத்திரம் என்று பேர் வச்சோமோ அதே மாதிரி வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து அள்ள பாத்திரங்கள்ல இருந்து சாப்பாடு வந்து கொண்டிருந்தது. அதுக்கு பின்னால் நின்று பணியாற்றிய எங்களுடைய ரீச்சா குடும்பத்தினுடைய அங்கத்தவர்கள் உண்மையில் இரவு பால் பாராமல் வெகு சிறப்பாக நல்ல சுவையாக எல்லா விதமான உணவுகளையும் மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வழங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்துல இதயபூர்வமான நன்றிகள். அவங்களோட கஷ்டம் நெருப்புகளை நின்று கஷ்டப்பட்டு தங்களோட வீட்டு வேலை மாதிரி உரிமையோடு அவ்வளோ சுவையாக கொடுக்கணுமென்று சொல்லி ஒவ்வொரு ஃபுட் கோர்ட்டும் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் போட்டி மாதிரி எங்களோட சாப்பாடு நல்லா இருக்கணும், எங்களோட சாப்பாடு நல்லா இருக்கணுமென்ற அளவுக்கு போட்டி போட்டு சமைச்சு கொடுத்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எந்த ஒரு தொழிற்சாலைகள்லையும் வந்து பணியாளர்களை வந்து இவ்வளவு அர்ப்பணிப்போட இவ்வளவு ஆர்வத்தோட தங்களை வீட்டு நிகழ்வு மாதிரி நின்று பணியாற்றியதை பார்க்கின்ற பொழுது உண்மையில் மனசுக்கு மிக நெருக்கமாக இருந்தது. ஸோ எல்லோரும் எங்களுடைய குடும்ப உறவுகள். அந்த அடிப்படையில் இதங்கட வீட்டு நிகழ்ச்சி வர்றாக்களை வந்து எந்த வகையிலையும் குறை வைக்கக்கூடாண்டத்தில் எல்லாரும் சிறப்பாக செயற்பட்டார்கள். என்னுடைய சொந்தங்களுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு இசக்கு பிசக்கும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக பணியாற்றின எங்களுடைய காவல் படை, எங்களுடைய ரீச்சாவினுடைய காவல் பணியாளர்கள் மிக சிறப்பாக பணியாற்றியிருந்தார்கள். அதே போன்று காவல்துறையினர் வந்து எங்களுக்கு ஆதரவாக தந்திருந்தார்கள். ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் என்றதுக்காக முன்கூட்டியே காவல்துறையினர் வந்து பின்பலத்திலே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வெளியில் போன வருஷம் எல்லாம் வந்து வெளியில் கொஞ்சம் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்தது. அதனால் வந்து வெளிப்புற காவல் படைக்காக இந்த முறை படத்தரப்பின் ஆதரவு கேட்டிருந்தோம். அவையும் வந்து உதவி செஞ்சிருந்தோம். அவைக்கு நன்றி. என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமும் சிறப்பாக நடந்தது. மக்கள் எல்லாம் வந்து நல்ல சந்தோஷமாக போனதையும், ஒரு நிகழ்வுக்கு வந்து எப்படி கதைச்சு சிரித்து சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்து நலம் விசாரித்து போகிற மாதிரியான ஒரு நிகழ்வாக இருந்ததே தவிர இது ஒரு நிறுவனம் நடத்துது அல்ல ஒரு தனிநபர் நடத்துகிற யாராவது இதுக்கு போய் நாங்கள் காசை கொடுத்துட்டு சாப்பிட்டு வரோம்ன்ற ஒரு மனநிலை இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக வந்து போனது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ரீச்சா குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நிச்சயமாக இது போன்று நிறைய சம்பவங்கள், நிறைய மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய விடயங்கள் வந்து ரீச்சாவில் நடக்கும். காசு சம்பாதிக்கிறது பணத்துக்கான நோக்கத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்குது. அது எல்லாருக்கும் அது விளங்காது, காலப்போக்கில் விளங்கும். எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்களுடைய கலைகள், எங்களுடைய பண்பாடுகள் எப்பொழுதும் அழியாமல் பாதுகாக்கணும். இதுக்கும் வந்து கீழே ஏதாவது இந்த இசக்கு பிசக்கா கதைப்பினம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஸோ நாங்கள் செய்கிறது என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம்ன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எனவே வந்து பங்கு பெற்றின, எங்களோட நின்று பணியாற்றின, எங்களுக்கு ஆதரவாக இருந்த எல்லா உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை ரீச்சா குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் BK.